அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கெடு வச்சு 10 நாள் உங்களுக்கு டைம் தர்றேன், பிரிஞ்ச ஆளுகள்லாம் சேர்த்துக்கணும், கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவுடைய மூத்த முன்னோடி தலைவர் அவர். ஆனால் இவர் வச்சு கெடு வச்சது தாங்க தப்பு. அதுதான் இவரை வந்து கெட்டு போக வச்சிருச்சு. உடனே எடப்பாடி பழனிசாமி, நீ என்ன எனக்கு 10 நாள் கெடு வைக்கிறா, எனக்கு 10 நிமிஷம் போதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த பதவியை பூரா பிடுங்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்த பதவியை பூரா பிடுங்கினவர் அடுத்த கட்ட பல நடவடிக்கையில் அவர் இறங்க போகிறாரு. இப்போ அதிமுகவில் வந்து 2 கோஷ்டி ஆகி 2 பக்கமும் வந்து நிறைய அதிர்வலைகள் நடக்குது. இதிலெல்லாம் என்ன தான் நடக்குதுங்கிற தகவலை வந்து இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும், அதிமுகவில் ஒரு அதிருப்தி தலைவராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வந்த செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே நிறையா குறை குற்றங்களை சொல்லாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வச்சார். அப்படி சொல்லி வச்சவர் என்ன பண்ணார், 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது 5ஆம் தேதி நான் வந்து மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்றாரு. உடனே எல்லா ஊடகமும் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து நான் அவரை பற்றி சொல்லிக்கிட்டார், நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன், அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன், நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்கள், கட்சி வந்து வெற்றி பெறணும்னா, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா இதிலேருந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னார். இது தப்பு கிடையாது. சொன்னவர் என்ன பண்ணிட்டார், கெடு வச்சார். 10 நாள் கெடு வச்சார். இந்த 10 நாள் கெடு வச்சது தான் சிக்கலாக போச்சு. இந்த கெடு வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்ன எனக்கு கெடு வைக்கிறா, நான் வந்து உனக்கு 10 நிமிஷத்தில் பதில் கொடுக்குறேன் பாருன்ட்டு என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு 7 பேரை கூட்டி முடிவெடுத்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருந்த பதவியெல்லாம் பறிக்கிறார். என்ன பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, சில பொறுப்புகள் இருந்துச்சுல்ல செங்கோட்டையன்ட்ட, அதையெல்லாம் போய் நீக்கி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட நிலையில் செங்கோட்டையனுக்கு செஞ்சதெல்லாம் தவறு. செங்கோட்டையன் என்ன சொன்னார், கட்சியை வலுப்படுத்தத்தானே சொன்னார்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஏற்கனவே இதே மாதிரி விலகினவங்க இருக்காங்கள்ல, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள், பெங்களூர் புகழேந்தி மாதிரி ஆளெலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பேசுன இந்த டிடிவியாக இருக்கட்டும், பெங்களூர் புகழேந்தியாக இருக்கட்டும், அவர்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்பார், பாஜகவுக்கு ஆதரவாக பேச மாட்டார். ஆனால் அதே சமயம் இந்த இவர்களுடைய கருத்தை அப்படியே வரவேற்று துக்ளக் குருமூர்த்தி, துக்ளக் ரமேஷ் மற்றும் பாஜகவுடைய இன்றைய தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரன் உள்பட இந்த இவருக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் எல்லாருமே ரொம்ப குழம்புறாங்க. டிடிவியும் விலகிட்டேங்கிறாரு பாஜகவை விட்டு, ஓபிஎஸையும் விலகிட்டேங்கிறாரு. அப்போ அந்த என்டிஏ கூட்டணி வேணான்னு தானே வெளியே வந்துட்டாங்க. இந்த பெங்களூர் புகழேந்தி எப்போ பார்த்தாலுமே பாஜகவுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறவர், இவரெல்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஆனால் இந்த பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்க ஆதரவாக பேசுகிற செங்கோட்டையனை ஆதரித்து பாஜகவில் உள்ளவங்க பேசுகிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குல்ல. சமீபத்தில் இந்த பெங்களூர் புகழேந்தி இருக்காருங்கள்ல, அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற 1 நிமிஷ செய்தியை கேளுங்க. அவர் எந்த அளவுக்கு ஆவேசமாக பேசுகிறாருங்க கேட்டுட்டு நம்ம அடுத்தாப்புல வீடியோக்குள்ளே போவோம். அண்ணன் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் நாங்களும் இருக்கின்ற இடம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி பழனிசாமிக்கு சொந்தமில்லை. அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் சொல்ல போகிறது, நிலுவையில் இருக்கின்ற வழக்கும் சொல்ல போகிறது. தெரியாமல் ஊரை உலகத்தை ஏமாற்றி பொதுச் செயலாளர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல, நான் போட்ட பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. பழனிசாமி நிர்மூலமாக அனாதையாக அரசியலிலே நிற்கின்றவரை ஓய போவதில்லை. இன்னும் பெரிய பெரிய புது கூட பாருங்க, கூட அறிவாளிங்க, எவ்வளவு பெரிய அறிவாளிங்க கூட. இந்த முட்டாளோட இவருக்கு ஒரு அறிவாளிங்கெல்லாம் சேர்ந்து போய் முடிவெடுத்து வெளியில் எடுக்கிறாங்களாம். இங்க வெளியில் எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள் தேர்தலில். நீங்க வெளியில இல்லை, அசிங்கமா தோத்து போறீங்க. இதுதான் நடக்கும். ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டேன். இனி நீங்கள் வந்து திரு செங்கோட்டை என்ற அமைதியான, பண்பான, நேர்மையான, அன்புக்குரிய அண்ணனை பார்த்தீர்கள். அந்த முகத்தை இனி பார்க்க மாட்டீர்கள். நான் பேசி வந்துட்டேன், முடிஞ்சது. இனி அவருடைய முகம் திரும்பும் பொழுது வேடிக்கையை பாருங்கள். செங்கோட்டையனுடைய அமைதியான முகத்தை தான் இனிமேல் பார்த்துறீங்க, இன்னொரு முகத்தை இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி பெங்களூர் புகழேந்தி ஆவேசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசுகிறாரு. அதுதான் இப்போ நம்ம கேட்டோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு,
என்னை பற்றி உனக்கு தெரியாது சாமி, நான் என்ன செய்கிறேன் பாருன்ட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டார், 10 நிமிஷத்துலேயே அவர் பதில் கொடுத்துட்டாரு. செங்கோட்டையன் அவர்களை வந்து நான் வந்து என்ன பொறுப்போ அந்த பொறுப்பில் விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அடுத்தாப்புல என்ன செய்தி வருதுன்னா, செங்கோட்டையன்ட்ட இருக்கிற கட்சி பொறுப்பை தான் இப்போ பிடுங்கினாரு. அடிப்படையாக இப்போ கட்சியிலேருந்து அவரை விளக்குறதுக்கான வேலையை அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்படி செய்தி வர்றதோட மேலும் சில 3 முக்கிய நபர்கள் மீது அந்த எடப்பாடி அவர்கள் வந்து சந்தேக கண்ணோடு இருக்கிறாரு. அந்த 3 பேரையும் கூடிய சீக்கிரம் இந்த செங்கோட்டையன் லிஸ்ட்டில் சேர்த்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் போயிட்டார், விளக்கியாச்சு. சசிகலாவை விளக்கியாச்சு. டிடிவி விலகி அவராக தனி கட்சி வச்சுக்கிட்டாரு. இப்போ பேசினார்ல பெங்களூர் புகழேந்தி, அவரும் வெளியில் இருக்கார். அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா போயிட்டு திமுகவில் சேர்ந்துட்டார். இன்னும் பலரும் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. இந்த கண்டிஷனில் இன்னொரு 3 பேர் மேலே வந்து எடப்பாடி சந்தேக பார்வையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னா, செங்கோட்டையன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, 10 நாள் கெடு விதித்த உடனே அவசரமாக திண்டுக்கல்லில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கூட்டத்துக்கு வந்து 7 பேரை கூப்பிடுறாரு, முக்கியமான 7 அமைச்சர்கள். அவருக்கு இது பழைய முன்னாள் அமைச்சர்களை முக்கியமான ஆள் 7 பேரை கூப்பிடுறாரு. ஆனால் முக்கியமான 3 ஆளை கூப்பிடலை, விட்டுறாரு. அது விட்டுப்பட்ட ஆள் யாருன்னா, ஒருத்தர் செல்லூர் ராஜு, இன்னொருத்தர் ஆர்பி உதயகுமார், இன்னொருத்தர் தங்கமணி. இதில் வந்து இந்த 3 பேர் மேலேயும் சந்தேக பார்வையில் எடப்பாடி இருக்கார். ஒருவேளை இந்த 3 பேரும் கூடிய விரைவில் அந்த செங்கோட்டையன் கை ஓங்குனா அவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவலும் வருது. இப்படி இருக்கிறப்ப தான் கூடிய சீக்கிரம் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், தங்கமணி, பெங்களூர் புகழேந்தி போன்ற ஆளுகளாக சேர்ந்த ஒரு அதிமுக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து செங்கோட்டையனுடைய வழியை பின்பற்றி அந்த வழியில் செல்றதுக்கு சில 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்கங்கிற ஒரு தகவல் வருது. 2026 தேர்தலில் தோல்வியை தழுவ போகிற அதிமுகவில் அன்னைக்கு தான் எடப்பாடியை அதை விட்டு கல்தா கொடுக்குற வேலையை இந்த டீம் செய்யும். இந்த டீம் அந்த வேலையை செய்கிறதுக்கு பாஜக ஒத்துழைக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க, பாஜக தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போட்டிருக்கு, அது எப்படி செய்யுங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? பாஜகவுடைய திட்டம் என்னென்னா, கூடியிருந்து குழிபறிக்கிறது. அதோடைய திட்டம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் இருக்குது, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுக நம்மளோட வந்து கூட்டணி சேராது, அதை சேர்த்து அழிக்க முடியாது. அதே சமயம் அது வலுவான எதிர்கட்சியாக, அது வந்து வலுவான ஆளுங்கட்சியாக இருக்குது. அந்த கூட்டணியும் அப்படி தான் இருக்குது. அதனால் முதல் கட்ட வேலையாக இன்னொரு திராவிட கட்சியாக இருக்கிற அதிமுகவை அழிச்சிட்டோம்னா திமுக பாஜகங்கிற ஒரு நிலை வந்துடும். அதுக்கு ஒரே வழி அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்து அதை அழிக்கிறதாங்கிற முடிவில் தான் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி உருட்டி கூட்டணி சேர்த்துருக்கிறாரு. அப்படி கூட்டணி சேர்த்த நிலையில் இது என்ன ஆகும், நாளைக்கு இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார் போல் தமிழ்நாட்டிலையும் நிலைமை வரும். இந்த அதிமுக வந்து அடையாளம் இல்லாமல் ஆயிரும். அந்த இடத்தையும் சேர்த்து கபலீகரம் பண்ணி பாஜக வருங்கிறது ஒரு திட்டம். ஆனால் 2031 இந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிட்டா அன்னைக்கு தான் திமுக வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு நிலவரம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப பாஜகவிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதிமுகவால் இனிமேல் முடியவே முடியாது. காரணம் வந்து அது இதோட சேர்ந்து அழிஞ்சிருச்சு. ஆனால் அதே சமயம் இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்கு துணை நின்றாங்கல்ல இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், தங்கமணி, பெங்களூர் புகழேந்தி, இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து பாஜகவை எதிர்த்தாலும் அந்த அதிமுக அழிகிற கட்டத்தில் இவங்க சைலண்டாக போயிட்டு பாஜகவில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர்களையும் அது தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து டிடிவி வந்து தாக்கியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிற பேச்சிலிருந்து அண்ணாமலைக்கு ஆதரவான குரலை டிடிவி கொடுக்குறாரு. இந்த நிலையில் தான்
அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே இப்போ குழம்பி போயிருக்கிறாங்க. சில முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசிக்கிறாங்களாம், இப்படி அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாஜகவை பிடிக்கவே முடியாது. அதிமுகவில் 2 சாரார் இருக்காங்க. ஒரு சாரார் வந்து பாஜக பக்கம் போனால் என்ன அப்படிங்கிற விரும்புகிறவங்க, ஒரு சாரார் ஐயோ பாஜக உறவே வேணான்னு சொல்கிறவங்க. அப்போ பாஜக உறவே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அவங்க என்ன முடிவில் இருக்காங்களாம், நம்ம சத்தம் இல்லாமல் திருப்பி திமுகவுக்கு போகிறது பெட்டர். ஏன்னா திமுகவுக்கு போனால் ஏற்கனவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் அதிமுகவிலேருந்து போனவர், ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுத்து ஸ்டாலினை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டியதில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சூப்பர் மேனாக ஒரு பிளான் போடக்கூடிய ஆளாக இருக்கார். ஸ்டாலினுக்கு இருக்க நம்பிக்கைக்கூடிய ஆளாக இருக்கார். அதே மாதிரி சேகர் பாபு அவர்கள் வந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறையை வந்து அழகாக கையாண்டுக்கிட்டு வர்றாரு. ஆன்மீகத்தையும் திராவிட கொள்கையை ரெண்டையுமே வந்து விட்டு கொடுக்காமல் செய்கிற ஒரு ஆளாக திமுகவில் இருக்கார். அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன், இப்படி நிறைய பட்டியலாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். இவங்கெல்லாம் அதிமுகவில் வந்து போனவங்க திமுகவில் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நம்ம இப்படி குழம்பிக்கிட்டே இருக்கிறத விட பேசாமல் ஜம்ப் பண்ணிட்டா தேவலாமேங்கிற ஒரு குரல் ஒரு பக்கம் நிறையா ஒலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆக அதிமுக இப்போ 3 விதமான சூழ்நிலையில் இருக்குது. ஒன்று, எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்திற்காக அவர் கூடவே இருந்து காணாமல் போகிற ஒரு கோஷ்டியும், எடப்பாடியை எதிர்க்கிறேங்கிற மனநிலையில் இருந்து பாஜகவோட சேர்ந்து காணாமல் போகிற ஒரு கோஷ்டியும், ரெண்டும் வேணாப்பா நாங்கள் திருப்பி திமுகவுக்கு போயிடுறோம்னு நினைக்கிற ஒரு கோஷ்டியுமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தலில் அதிமுக படு பாதாளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகங்கிறாங்க. சரி, அப்போ அந்த அடுத்தாப்பில் தாவேக்கா எப்படி இருக்குங்கிறப்ப தாவேக்காவுக்கு வாய்ப்பே இல்லை ராசா. அது ஏதாவது ஒரு சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு 4% 5% ஓட்டை வாங்கிட்டு இதோடு அதுவும் அரசியல் சகாப்தம் முடிவாயிடும். ஆக இனிமேல் நிலைக்க போகிற குறைய கட்சி வரக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெற போகிறது திமுகங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சாலும், அதுக்கு அடுத்தபடியாக 2031 திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய இடத்துல பாஜக தான் இருக்கும் போல இருக்குங்கிற ஒரு கருத்தை பலரும் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீ இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.